உயிர் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு சிங்கப்பூர், மலேசியா, பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மன், கனடா இந்த நாடுகளில் இருக்கிற தரத்திற்கு இணையாக அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். இவர்கள் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்பலோ, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்பலோ, ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா, இன்னும் முடியவில்லை என்றால் காவேரி. ஆனால் உங்கள் மகன் ஆட்சியிலே எவருக்கு முடிந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்ய வேண்டும். ஆகப்பெரிய தரம். இன்னைக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா போவோம், இங்கிலாந்து போவோம், சிங்கப்பூர் போவோம், அந்த நாடுகள் தமிழ்நாட்டுக்கு போவோம் என்று ஏங்குகிற தரத்தை நம் நாட்டிலே மருத்துவத்தை உயர்த்தி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடின்றி வேறுபாடின்றி சரியாக சமமாக தரமாக ஆக சிறந்த மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். உன் தந்தைக்கு முடியவில்லையா? உன் வீட்டின் தந்தை அல்ல, நம் தேசத்தின் தந்தை, நாட்டின் தந்தை. பாட்டிக்கு முடியவில்லையா? அவள் தேசத்தின் முதுமகள். அவளுக்கு மருத்துவத்தை தமிழன் அரசு செய்து, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தாய்க்கு செய்ய வேண்டிய சேவையாக செய்து நீ வெளியேறு, அரசு செய்யும். நீ அழைத்த அம்மாவுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவசர ஊர்தி, ஆம்புலன்ஸ், உயிர்காக்கும் ஊர்தி வந்து எடுத்துக்கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும். ஆகச் சிறந்த மருத்துவத்தை இலவசமாக தருவேன். பிறகு இலவசம் தண்ணீர். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் பால். அதை விற்பனைக்கு இல்லை என்ற தடையை விதித்து தூய குடிநீரை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து தரமாக எல்லோருக்கும் கொடுப்பேன். இது 3 தான் உங்கள் மகனின் ஆட்சியில் இலவசம். பிறகு மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி அதெல்லாம் வாங்க உனக்கு தரமாட்டேன். வேற என்ன தருவேன்? வேலை தருவேன், சம்பளம் தருவேன். அதை வச்சுக்கிட்டு நீ வாங்கிக்கிற நல்ல வாழ்க்கையே தருவேன். இதுதான் உங்கள் மகன் தருவேன்.